மூத்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லியில் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தனது ரெட்ஃபிக்ஸ் சமூக வலைதளத்தில் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த பின்னணியில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஊடகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பேசியது சவுக்கு சங்கர். காவல்துறை உயர் அலுவலர்களை பொறுக்கிகள் என்றும் காவல்துறையில் பணியாற்றும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் பேசியது சவுக்கு சங்கரே. அவரே கைது செய்யப்பட வேண்டியவர். அவ்வாறே கைது செய்யப்பட்டு இருக்கிறார். ஆனால் அந்த பேட்டியை எடுத்த ரெட்ஃபிக்ஸ் ஊடக உரிமையாளர் ஃபெலிக்ஸும் தற்பொழுது கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழக காவல்துறை தன்னை கைது செய்யும் என்று எதிர்பார்த்து முன்ஜாமீன் வர சென்னை உயர்நீதிமன்றத்தை ஃபெலிக்ஸ் அணுகினார். சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுத்தது. அதோடு பேட்டி கொடுத்தவர் மட்டுமல்ல, பேட்டி எடுத்தவருக்கும் அந்த சமூக வலைதளத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் இருந்து தப்பிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லிக்கு சென்று இந்திய ஊடக அமைப்பிடம் முறையிடச் சென்ற நேரத்தில் ஃபெலிக்ஸை தமிழக காவல்துறை கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டு நீதிமன்றத்திலும் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற காவலில் மே 27 வரை அவரை வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அப்பொழுது வாகனத்தில் ஏற்றுவதற்காக ஃபெலிக்ஸை கொண்டு சென்ற போது பத்திரிகையாளர்களை பார்த்து நாளை உங்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். திமுக அரசு ஒரு பாசிச அரசு, கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிற ஜனநாயக விரோத அரசு, ஊடகத்தினரையே கைது செய்து ஊடக குரல்வலையை நெரிக்கிறது என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஃபெலிக்ஸ் கைதுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றனர். அதே நேரத்தில் ஃபெலிக்ஸை கைது செய்தது சரிதான் என்று காவல்துறையினரின் நடவடிக்கையை ஆதரித்து கருத்து தெரிவிப்போரும் உண்டு. இந்த நிலையில் ரெட்ஃபிக்ஸ் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் கைது பின்புலத்தை ஆய்ந்திட வேண்டும். ரெட்ஃபிக்ஸ் சமூக வலைதளத்தில் ஃபெலிக்ஸ் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த போது சவுக்கு சங்கர் காவல்துறை உயர் அலுவலர்களுக்கு எதிராகவும் காவல்துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு எதிராகவும் கடுமையான ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்து இருந்தார். காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார். அப்பொழுது பேட்டி எடுத்தவர் ஃபெலிக்ஸ், பேசியது சவுக்கு சங்கர். இப்படி தனி மனித தாக்குதல்களில் பெண்களை இழிவுபடுத்தி பேசியது சவுக்கு சங்கர். ஃபெலிக்ஸ் நேரடியாக அப்படி எதுவும் பேசவில்லை. எனவே பேட்டி எடுத்தது மட்டும்தான் அவரது பணி. சவுக்கு சங்கர் பயன்படுத்திய வார்த்தைகளுக்கும் வெளிப்படுத்திய கருத்துக்களுக்கும் தான் பொறுப்பல்ல என்று ஃபெலிக்ஸ் நிலைப்பாடு எடுக்கலாம். ஓரளவுக்கு அதிலே நியாயம் உண்டு. இருப்பினும் சவுக்கு சங்கர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அதனை கேள்வி கேட்டு ஃபெலிக்ஸ் நிறுத்தி இருக்கலாம். அத்தகைய கருத்து வெளிப்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். அதற்கு ஆதாரம் எங்கே என்று கேட்டிருக்கலாம். அதை அவர் செய்யவில்லை. மேலும் சவுக்கு சங்கரின் வார்த்தைகளுக்கும் வாதத்திற்கும் வலு சேர்க்கிற வகையில் அப்படியா, ஆமாம், இருக்கலாம் என்றெல்லாம் ஃபெலிக்ஸ் வார்த்தைகளை உதிர்த்தது இன்றைக்கு அவரை சிறை வரை கொண்டு வந்திருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அதுவும் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில், ஊடக சுதந்திரம் என்கிற பெயரில் ஒரு பெரும் வியாபாரம் இன்று நம் நாட்டில் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிகிறோம். சவுக்கு சங்கரே காசுக்கு கல்லா கட்டுவதற்காகத்தான் கருத்து சுதந்திரத்தை கவனமாக பயன்படுத்தி வந்தார் என்று மக்கள் இன்றைக்கு நினைக்க தொடங்குகின்றனர். ஊழலுக்கு எதிராக பேசுகிற சவுக்கு சங்கர் ஊழலின் உச்சம் தொட்ட அண்ணா திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்டார். இந்த நிலையில் ஊடக பிம்பம் உடைந்து நொறுங்குகிறது என்பதுதான் உண்மை. எனவே கருத்து சுதந்திரம் என்ற கவசத்தை தங்களின் சுயநலத்திற்காக ஊடகவியலாளர்கள் பயன்படுத்துவதை ஒரு காலம் ஜனநாயக நாட்டில் அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதித்தால் அது ஜனநாயகத்தை தான் பலவீனப்படுத்தும், வீழ்த்தும் என்று நாம் நம்புகிறோம். அதே நேரத்தில் பேட்டி எடுக்கிற ஊடகவியலாளர்களை காவல்துறை கைது செய்வது நல்ல ஜனநாயகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஊடகம் ஒரு ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுகிற பொழுது அதில் வெளிப்படுத்துகிற நியாயமான கருத்துக்களை தங்கள் ஆட்சியை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக ஆளுகின்ற கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று திமுகவின் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அது பெரும் அளவுக்கு உண்மை என்று பொதுமக்கள் நம்புகின்றனர். இந்த நிலையில் திமுக தன் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொண்டால்தான் திமுகவிற்கு நல்லது. இல்லை என்றால் அரசியல் தெளிவு பெற்ற தமிழர்கள் திமுகவின் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையை ரசிக்க மாட்டார்கள். தங்கள் ஊழல் ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று மக்கள் அதற்கு எதிராக எதிர்வினையாற்றுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஊடகவியலாளர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று பொறுப்போடும் நேர்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு வலு சேர்க்கும், நம் ஜனநாயகத்திற்கும் பலம் சேர்க்கும். பெலிக்ஸின் கைது இந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.